கடந்த 100 நாட்களாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக அற்புதமான நிர்வாகம் நடத்தி ஆட்சி நடத்தி இன்னைக்கு தமிழகத்தை தலை நிமிர வச்சிருக்கார். எல்லோரும் பெருமைப்படலாம். நீங்க அவர் முதல் எடுத்த பாலிசி அதிகம் பேசுவதில்லை, அதிக ஆடம்பரம் இல்லை. 100 நாட்களுக்குள்ள மனுக்கள் கொடுத்தால் அந்த எலெக்ஷன் நேரத்தில் அறிவித்து ஒரு பெட்டி வச்சு வாங்கினார். அந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு ஏறக்குறைய 90% கிட்ட முடிச்சிருக்கு. தாய்மார்கள் மனம் குளிர்கள் அளவுக்கு பஸ் கட்டணம் குறைச்சது, பால் விலை குறைத்தது, இன்றைக்கு பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைத்தது எந்த தமிழக நாட்டில் எங்கேயும் பண்ணல. ஏடிஎம்கே சிக்கலான பொருளாதாரத்தை வச்சுட்டு போயிடுச்சு, சிரமம், யாருமே ஆட்சி நடத்த முடியாது. ஆனால் அதிலேயே இத்தனை சலுகைகளை கொடுத்துருக்காரு. எல்லாமே செய்தது எல்லாமே அற்புதம். கொரோனா எப்படி 38,000 எட்டுச்சு, இவர் வந்தப்போ 32,000 இருந்து அது கபகபன்னு ஏறிச்சு. அற்புதமாக மந்திரிகளை ஓட விட்டாரு, எம்எல்ஏக்களை ஓட விட்டாரு, கட்சிக்காரங்களையும் புகுத்தினாரு, ஆஃபீஸர்ஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் லெவலில் வேலை பார்த்தாங்க. எங்கள் தலைவர் காமராஜுடைய நிர்வாகமும் டாக்டர் கலைஞருடைய நிர்வாகமும் சேர்ந்து நடக்கிற ஒரு நல்ல ஆட்சி. பெருமைப்படலாம், தமிழர்கள்லாம் பெருமைப்படலாம். நான் அந்த தம்பியுடைய பேச்சை முதல் முறையாக கன்னி பேச்சு சட்டசபையில் அதை தான் கேட்டேன். ஒரு வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது. நல்ல பேச்சு, எல்லாரையும் கவர் பண்ணி உதவி செய்த எல்லார் பேரையும் சொல்லிட்டு நல்ல திட்டங்கள் எல்லாம் தொகுதிக்கு என்ன தேவையோ அந்த திட்டத்தையும் சட்டத்தில் நான் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். என் தொகுதியில் இதெல்லாம் இல்லை, அதை அறிவுகூர்ந்து நீங்கள் செய்யுங்கன்றார். ஏற்கனவே செய்தவங்களை பாராட்டினார். எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒரு முதலமைச்சருடைய மகன்றதே காட்டிக்கல.